தன்னோட மனைவி மலர் படுற கஷ்டத்துக்கு எதிராக கொஞ்சமாவது வாயை திறந்து வீட்டில் பாக்யராஜ் பேசினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ராஜலட்சுமி அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு பேப்பர் படிச்சுக்கிட்டே சோஃபால உட்காந்துருக்காங்க கொட்டாவி விட்டுக்கிட்டே. அப்ப மலரு என்ன மணி 7 ஆகுது இன்னும் காஃபி வரலையே அப்படின்னு சத்தம் போட அத்தை வந்தாச்சு அப்படின்னு எடுத்துட்டு வர்றாங்க அவசர அவசரமா. அதே சமயம் தன்னோட குழந்தை ராகவி ஒரு பக்கமா அம்மா ப்ளீஸ்மா ஷாக்ஸ் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுக வந்துட்டேன்டா குட்டி வந்துட்டேன் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அவசர அவசரமா பரபரப்பா மலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. வெளியில காரோட சத்தம் கேட்க எல்லாரோட பார்வையும் அங்க திரும்புது. திரும்பி பார்த்தா மலரோட தம்பி கார்த்தியும் அவங்க அம்மாவும் வர்றாங்க கையில கோவிலுக்கு போன அர்ச்சனை தட்டோட. அதை பார்த்துட்டு ராஜலட்சுமி என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு இப்படி அம்மாவும் மகனும் இப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மலரோ அம்மா என்னம்மா சொல்லாமல் திடீர்னு அப்படின்னு கேட்க மலரோட அம்மாவோ இல்லை மலரு தம்பி கார்த்தி புதுசாக கார் வாங்கியிருக்கான் சரி அதுதான் பாப்பாவை ஒரு ரவுண்ட் அடித்து உங்ககிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் சம்மந்திக்கிட்டையும் காமிச்சிட்டு போகலான்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்ல உடனே ஓஹோ இந்த பெருமையை காமிக்கிறதுக்கு தான் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அங்க ராஜலட்சுமி வீட்டுக்கு முன்னாடி தங்கராஜும் பெரிய கார்ல வந்து யோசிக்கிறாரு யாரு இங்க அதுவும் இப்படி ரேவதி வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய காரில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள இவங்க தான் வந்திருக்காங்கங்கிறது தெரியாமல் தங்கராஜ் உள்ளே வர்றாரு. அப்போ மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்ல உடனே வெளியில் எட்டி பார்த்த ராகவனும் என்ன மாப்பிள்ளை ரோட்டில் காரை நிறுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல பின்ன இப்படி பிச்சைக்கார பசங்கள்லாம் காரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க என் கார் அப்புறம் இனி ரோட்டில் தானே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு தங்கராஜ். அதே சமயம் தங்கராஜுக்கு பாக்யராஜ் அங்கே ப்ரமோஷன் கிடச்சி லோன் அசிஸ்டண்ட் மேனேஜராக ஆனது இங்கே வீட்டில் யாருக்குமே தெரியாமல் இருக்க அதை போட்டு விட்டுட்டு போகலாங்கிற ஒரே குறிக்கோளோட வந்த தங்கராஜ் இப்போ பத்தாததுக்கு மலரோட அம்மாவும் தம்பியும் வந்திருக்கிறத பார்த்து எச்சா காண்டாகி பேச ஆரம்பிக்கிறாரு ஜாடமாடையா. உடனே சே இந்த காரை யார் இப்போ கேட்டா முதல்ல ஓரமாக நிறுத்துங்க அவ்வளவு பெரிய மதிப்புள்ள காரு ரோட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்ல உடனே அத்தை இதோ நான் எடுத்துட்றேன் அப்படின்னு அங்கே கார்த்தியும் காரை பின்னாடி நிறுத்தி ரோட்டில் எடுத்து நிறுத்திட்டு ராகவியை மட்டும் ஒரே ஒரு வாட்டி நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே பின் கையை கட்டிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு தங்கராஜோ சொல்கிறாரு ஏன் ஏன் பேசக்கூடாது பின்ன உன் மச்சாங்கிட்ட காசை வாங்கித்தானே இந்த காரை நீ வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடைக்க அப்படியே அங்கே உட்காந்துருக்கிற ராஜலட்சுமியும் ராகவனும் வாயை பழக்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்க மச்சான்னா நம்ம பாக்யராஜியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே அங்கே தங்கராஜோ பின்ன இவனுக்கு எந்த மச்சான் இருக்கான் உங்கள் பையன் பாக்யராஜ் கிட்ட தான் பணம் வாங்கி இந்த கார் எடுத்திருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு சொல்ல அந்த விஷயத்தையே இதை பற்றி எதுவுமே கேள்விப்படாத மலர் அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க என் தம்பி காரு என் வீட்டுக்காரர் கொடுத்து வாங்கியிருக்கானா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்ண்ணே இது பொய் அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜுக்கு கோபம் வந்து நான் போய் சொல்கிறேன்னா இந்த வீட்டில் எவ்வளவு பெரிய கௌரவத்தோடு நான் வந்து அதுவும் என் வசதிக்கும் வாய்ப்புக்கும் இங்கே வந்து பொண்ணு கட்டிட்டு போய் இங்கே வந்து போய் பேசணுன்னு எனக்கு என்ன அவசியமா அப்படின்னு சொல்ல உடனே கோபப்படுற மாதிரி தங்கராஜ் ஆக்ரோஷமாக பேச பக்கத்தில் நிற்கிற ராகவனும் மாப்பிள்ளை நீங்கள் கோபப்படாதீங்க மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருங்க மாப்பிள்ளை ராஜலட்சுமி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க மலரும் இப்படி பேசுகிறா நீ எதுவுமே பேசாமல் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராஜலட்சுமியும் இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கே புரியலைங்க மாப்பிள்ளை யார் யாரோ வந்திருக்காங்க காரில் இவ என்னமோ பேசுகிறா நீங்கள் சொன்னது உண்மையாக தான் மாப்பிள்ளை இருக்கும் ஏன்னா இவனுக்கு கார் வாங்குற அளவுக்கு காசு ஏது அப்படின்னு சொல்ல உடனே ஐயோ அம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா பிள்ளைக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு அதுவும் இவன் டியூ போட்டு கட்டுற மாதிரி தான் இந்த கார் எடுத்திருக்கான் நாங்கள் மாப்பிள்ளை கிட்டெல்லாம் காசு வாங்கி இந்த காரை வாங்கலாமா அப்படின்னு மலரோட அம்மாவும் பாவமாக பேச அதே சமயம் மலர் அச்சோ நிறுத்துங்க கொஞ்சம் தேவையில்லாமல் எங்கள் அம்மாவையும் தம்பியையும் இப்படி பொய்ப்பழி போட்டு பேசுனீங்கன்னா என்னால் தாங்க முடியாது இதோ உங்கள்
பிள்ளைக்கே ஃபோன் பண்ணுறேன், அவர் வர்ற நேரம்தான் ஆச்சு, அவர்கிட்டயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜோ ஆமாம் அப்படியே பாக்யராஜ் வந்து உண்மையை சொல்லிடுவான் பாரு, அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அதுவும் 25,000 ரூபா சம்பளம் அதிகமாக கிடைக்குது, அதை எல்லாத்தையும் வீட்டில் சொன்னானா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே மறுபடியும் ஒரு சேர வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க ராஜலட்சுமியும் ராகவனும். மாப்பிள்ளை எங்ககிட்ட சொல்லவே இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதுக்கே வாயப்பழந்தா இன்னும் எத்தனையோ இருக்குது, என்ன மலரு உன்கிட்ட சொன்னானா இல்லை சொல்லலையா அப்படின்னு கேட்க என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா அத்தை, இதுலேயே தெரிய வேண்டாம் 25,000 ரூபா மாதம் அதிகமாக வர்றதால இப்போ இங்கே எல்லாரும் சுரேஷ் சித்து ஸ்ருதின்னு கூட்டு குடும்பமாக இருக்கிற குடும்பத்தில் கார் வாங்கினா அது கடைசியில் தப்பாக போயிடும்னு சொல்லி அவன் மச்சான் பேரில் கார் வாங்கி இப்போ ஒன்றுமே தெரியாதவனை போல பின்னாடி வர்றான், இதோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜை பார்த்து சொல்கிறாரு தங்கராஜ் அன்னைக்கு சாயங்காலம். அதே சமயம் பேங்க்ல இருந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே பேகை போட்டுட்டு சோர்வா வீட்டுக்கு வர்றாரு பாக்யராஜ். அத்தை வாங்கத்தை, கார்த்தி வா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமியாரையும் தன்னோட மச்சனனையும் வாங்கன்னு வரவேற்றுட்டு பக்கத்தில் நிற்கிற தங்கராஜை பார்த்துட்டு மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, ரேவதி வரலையா, பாப்பா தம்பியெல்லாம் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, டேய் 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 நிறுத்துடா, இந்த நடிப்பெல்லாம் வேற யாராவது கிட்ட போய் சொல்லு, என்கிட்டலாம் உன்னோட நடிப்பை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆமாம் வெளியில் நிற்கிற கார் அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போதான் சொன்னேன் உன்னோட நடிப்பை எல்லாம் வேற யாராவது கிட்ட காமின்னு சொல்ல உடனே ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்க உடனே மலர் சத்தம் போட்டு சொல்கிறாங்க, ஐயோ இந்த காரை நீங்கள் தான் கார்த்திக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுதான் அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை கை காமிக்க எனக்கு ஏது இவ்வளவு பணம் மாதம் மாதம் கட்டுறதுக்கு, நம்ம குடும்பத்துக்கும் சித்துவோட காலேஜ் ஃபீஸ் ஸ்ருதியோட காலேஜ் ஃபீஸ் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு செலவு அது இதுன்னு ஏற்கனவே நான் பைக்குக்கு வாங்கின கடனை கூட கட்ட முடியாத இருக்கிற சூழ்நிலையில் எப்படி மலர் நான் காரை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்ல அதை தாங்க நானும் சொன்னால் இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ இப்போ உன் தம்பி வாங்கியிருக்கான்ல அந்த காரு எதுக்காக உன் பேரில் வாங்கியிருக்கணும், அதாவது மலருங்கிற பேரில் வாங்கியிருக்கணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல உடனே மலர் சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக இந்த விஷயம் கார்த்தி கார் வாங்கி இருக்கிறதே தெரியாது, இப்போ தான் நீங்கள் சொல்லித்தான் அதுவும் கார்த்தியும் அம்மாவும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்ல உடனே அங்கே கார்த்தி சொல்கிறாரு, இல்லை எங்கள் அக்கானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் நாங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட கஷ்டப்பட்டோம், அப்படியெல்லாம் இருக்கிற எங்கள் அக்காவை நான் கார் வாங்கி அவளை சந்தோஷமாக எங்கேயாவது ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகணும், அவள் குழந்தையன்னு நான் ஆசைப்பட்டு தான் அவள் பேரில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சொல்ல ஆஹா ஆஹா பாசமலர் படம்லாம் இங்கே நீ ஓட்டி காமிக்க வேண்டியதில்லை மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தங்கராஜு. உடனே அத்தை நான் சொல்கிற அத்தை, இவனுக்கு 25,000 ரூபா சம்பளம் அதிகம், அது போக இவனோட பொசிஷன் இப்போ லோன் மேனேஜர், இவன் யாருக்கு லோன் கொடுக்குறானோ அவங்கிட்டெல்லாம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கலாம், அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு லோன் அப்ரூவ் ஆகணும்னா இவன் கையெழுத்து போட்டால் தான் அது செல்லுபடி ஆகும்னு சொல்லி இவன் நல்ல வருமானம் வர்ற போஸ்ட்டில் உட்காந்துட்டு தான் இந்த காரை வாங்கியிருக்கான் அத்தை அப்படின்னு சொல்ல உடனே பாக்யராஜோ தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்துறீங்களா, இல்லவே இல்லை, இல்லாத விஷயத்த இப்படி கதை கட்டுனா யார் தான் கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாக்யராஜ். உடனே ராகவனோ இதை பாரு எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, எங்கள் மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னா இத்தனை விஷயம் நடந்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, சரி மாப்பிள்ளை சொல்கிறது தப்பாகவே இருந்தாலும் நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தானடா சொன்னேன் ப்ரமோஷன் ஆனதையும் இவ்வளவு சம்பளம் வந்ததையும், அப்படி இருந்தும் நான் நினச்சேன் இவ என்னடா அன்னாடும் ஒரு புது சுடிதாராக போட்டுட்ருக்கிறாளேன்னு, இவ்வளவு பணம் வந்தால் அதை வெளியில் சொல்லாமல் நீயும் கார் வாங்கி இப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் மலர திட்ட உடனே ஸ்டாப் தி நான்சென்ஸ் அப்படின்னு அங்கே மதி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராஜலட்சுமியும் நாங்கள் ஒன்றும் உன்கிட்ட பேசலம்மா, நீ வாயை மூடிட்டு ஓரமாக இங்கே நடக்கிறத மட்டும் பாரு, பின்ன குடும்பத்தோட முக்கியமான சம்பாதிக்கிறவனே பாக்யராஜ் தான், இவ்வளவு சம்பளம் அதிகம் வந்திருக்கு, அது போக மாப்பிள்ளை சொல்கிறத பார்த்தா மாதம் கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம்னு இவன் கையெழுத்து போடுறதுக்கே காசு வரும் போல, அப்படி இருக்கும்போது எத்தனையை ஏமாற்றி இருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும் அப்படின்னு சொல்ல உடனே அது அவரோட சம்பளம், அவர் உழைச்சி சம்பாதிக்கிறது, உங்ககிட்ட காமிக்கணும்னு உங்ககிட்ட ஏமாற்றணுங்கிறது அவருக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க
அப்படின்னு மதி சொல்கிறாங்க நியாயமா. உடனே ஆமாம், அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது நாங்கள் தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கான கடமைகளை அவர் கரெக்டாக தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடனை வாங்கினாலும் அவரோட தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறாரு, உங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறாரு, வீட்டுக்கு தேவையானதையும் செய்கிறாரு. இதுக்கும் மேலே அவரோட பர்சனல் விஷயமா அவரோட எல்லா சேலரியையும் நீங்களே வாங்கணும், நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இட் இஸ் டாலரேட் பண்ணிக்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மலரோ, மதி பேசாத மதி, அவங்க திட்டுனாங்கன்னா திட்டிக்கிட்டும் விடு அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜ் சொல்கிறாரு, அம்மா நாங்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா, இன்னும் நிறையா நான் வெளியில் வாங்கின கடனெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது, அதனால் அதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சம்பளம் அதிகமாக வந்தது உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சிட்டு தாம்மா நான் சொன்னேன், மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. கார்த்தியையும் அவன் வாங்கியிருக்கிற காரையும் தேவையில்லாமல் என்னோட சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் சம்மந்தப்படுத்த வேண்டாம்மா அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் நான் சந்தோஷமாக சர்ப்ரைஸாக உனக்கு இருக்கட்டும்னு வந்தது ரொம்ப பெரிய தப்புக்கா, என்னை மன்னிச்சிருக்கா, உன் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய சிக்கல் உண்டாயிடுச்சு, நான் வரேங்க்கா அப்படின்னு சோகமாக போக, உடனே அழகுமதி ஒரு நிமிஷம் கார்த்தி, இந்தா ராகவியை தானே நீ கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட, ஸ்கூலில் சந்தோஷமாக ஹாப்பியாக ட்ராப் பண்ணு, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மதி அனுப்பி வைக்கிறாங்க.